வெல்கம் டு ரேகா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விளாக் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசில் என்னோட சின்ன சின்ன ஞாபகங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்லேருந்து ஒரு 5 o'clock இருக்கும். பிரியாக்கா, நான், லோகேஷ், சன்வி எல்லாருமே 2 வீலரில் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் குளத்தங்கரைக்கு தாங்க. சின்ன வயசில் எல்லார் வீட்லேயுமே பைப் லைன் இருக்காது. தெரு பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு தான் வீட்டில் ஊற்றி குளிக்கணும். அப்போ ஒரு சில நாள் பைப்பில் தண்ணி வராது, ரொம்ப கூட்டமாக இருக்கும், தண்ணியே கிடைக்காது பாருங்கள். அப்போ அப்பா அம்மா குளத்துல போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து குளத்தங்கரைக்கு சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவு நடக்கணுங்க. அதனால் அந்த சின்ன வயசில் அவ்வளோ பரபரப்பாக வேகமாக நடந்து ஓடி போய் குளிச்சுட்டு அங்கேயே யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அப்படியே ரெடியாகி அப்படியே ஸ்கூலுக்கு போவோங்க. அவ்வளோ பரபரப்பாக சுறுசுறுப்பாக அப்படிலாம் ஓடிட்டு இருந்துச்சு சின்ன வயசு. எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே நடந்து போகிறப்ப பாருங்களேன், இந்த எல்லாமே சுற்றிலும் தென்னந்தோப்பாக தான் இருக்கும். என்னங்க தஞ்சாவூர் மாவட்டம்னாலே டெல்டா மாவட்டம் தானே, என்ன தென்னந்தோப்பாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எங்கள் ஊரில் தென்னை விவசாயம் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெல், கடலை இதெல்லாமே குறைஞ்சிருச்சு. தென்னையில் எதுவுமே வேஸ்ட் இல்லை, எல்லாமே லாபம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தென்னை விவசாயம் தான் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற 6 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் குளத்துக்கு போவோம், 3 நாள் வீட்டில் குளிப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டால் கம்பல்சரி எல்லாருமே குளத்துக்கு தான் போவோம்னு சொல்லி பாருங்களேன். அக்கா, நான், பக்கத்து வீட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே ஒரு கேங்காக அப்படியே மாறி அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்போம். வீட்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இந்த புளியம்பழம், மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நடந்தே அப்படியே ஜாலியாக போயிடுவாங்க. காலையில் போனோன்னா மத்தியானம் தான் வீட்டுக்கு வருவோம். குளிச்சுட்டு ஜாலியாக தண்ணியை விட்டு மேலே எழுந்திரிச்சு வரவே மனசே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக தண்ணியிலே விளையாண்டுட்டு இருப்போம். அப்படி உள்ள எங்கள் ஊர் குளத்தங்கரையை நீங்களும் வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இந்த இடம்லாம் பார்க்குறப்ப முன்னாடி பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செடி, மரம் இதெல்லாம் புதர் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த சைடு போக வழியிலே பார்த்திங்கன்னா இந்த முனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுமே இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். அதையும் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுதாங்க எங்கள் ஊர் குளத்தங்கரை. நாங்கள் சின்ன வயசில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய கொன்றை மரமாக இந்த கரை ஓரத்தில் வச்சுருப்பாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும். இந்த பனை மரம்லாம் அப்போ இருக்காது, வெறும் கொன்னை மரம்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நிறைய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பனை மரம்லாமே வச்சுருக்காங்க. அதுவாகவே தானாக முளைச்சி வந்திருக்கா இல்லை வச்சுருக்காங்களா, கரை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியலை. பனை மரம் நிறைய இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா 2 கரை இருக்குன்னு அந்த சைடு ஃபஸ்ட்டு லேடிஸ்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு கரை வச்சுருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜென்ஸ்லாம் குளிக்கிறதுக்கு 2 கரை இருக்கும் எங்கள் ஊரில். ஃபஸ்ட்டு உள்ள கரையில் நாங்கள்லாம் அந்த சைடு குளிப்போம். இந்த படிக்கட்டு கரைக்கு நாங்கள் வரவே மாட்டோம்னு சொல்லி பாருங்களேன். இந்த சைடு ரொம்ப ஆழமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரண்ட்லேயே அப்படியே குளிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே போயிடுவோம். ரொம்பவே சூப்பராக சுத்தமாக இருக்கும் எங்கள் ஊர் குளக்கரை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிக்க வர்றாங்க. எல்லாம் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பக்கத்தில் துணி, ஷாம்பு பாக்கெட்டு அது இது நிறைய கொஞ்சம் குப்பையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் தண்ணி பாருங்கள் குறையவே இல்லை, அவ்வளோ தண்ணி நிறையவே இருந்துச்சு. அதுக்குள்ளே மீன் பார்த்திங்கன்னா இந்த வெறா, கெண்டை, ஜிலேபி இதெல்லாம் நிறைய மீன் அந்த கரை ஓரத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை வீடியோவாக கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் எடுத்துகிட்டு போகையில் இந்த மீன் எல்லாமே ஓடி போயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது எங்கள் குளக்கரை, ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் குளிக்க போகிறப்போ அங்கே நிறைய பேர் துணி துவைப்பாங்களே, அந்த சவுண்ட்லாம் அப்படியே மியூசிக்காக கேட்டு அதையெல்லாம் ஜாலியாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு வருவாங்க. குளித்து அங்கேயே துணியெல்லாம் கரை ஓரத்தில் காய வச்சு மடிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அந்த குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் எங்களோட தென்னந்தோப்பு இது தாங்க. நான் கூட உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா இங்கே அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் இங்கே வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னங்கன்னுலாம் ஓரளவு சின்னதாக இருக்கும். இதை பெருசாக்கிறதுக்கு இதுக்குள்ளே வாழை, கரும்பு அந்த மாதிரி போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. நாங்களுமே இந்த தோப்பில் சின்ன சின்ன வேலைகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள்லாம் அப்பா அம்மா கூட சேர்ந்து செய்வோம். ஆனால் ஃபுல் டைம் எங்களால் ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஜாலியாக அந்த
வரப்பில் உட்காந்து சாப்பிட்றதுக்கே இங்கே தாங்க வருவோம். நானும் என்னோடய சின்ன அக்காவும் அதிகம் வேலையெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை. வரப்பில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பிரியா அக்கா தான் நிறைய வயல் வேலை எல்லாமே வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம வளர்த்த இந்த தென்னங்கன்று இவ்வளோ பெருசாக இருக்கா, இவ்வளோ தேங்காய் காய்ச்சிருக்கு. அடிக்கடின்னு வந்து ஊருக்கு வந்தாலும் நாங்கள் வந்து இங்கே வர்றதில்ல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக அந்த பழைய ஞாபகங்களோடு இருந்துச்சு. நான் அந்த வரப்பில் உட்காந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேங்க. அது வந்து இந்த வரப்பு தான். அப்படியே வந்து தோப்பு ஃபுல்லுமே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே உட்காந்துட்டு ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு ஞாபகங்கள், சின்ன வயசில் இந்த கன்று இப்படி இருந்துச்சுல்ல, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நானும் பிரியா அக்காவும் ரொம்ப நேரம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு திரும்ப அப்படியே வீட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வரும்போது அந்த சூரியன் சன்செட்டு அந்த தண்ணியோட பார்க்குறப்ப இந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதான் என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விலாகில் நாம் எல்லாருமே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.